வணக்கம். நான் உங்கள் விவேக் வெள்ளதுரை. நம்ம மரங்களை பற்றி படிக்கிறோம், விலங்குகளை பற்றி படிக்கிறோம், செடிகளை பற்றி படிக்கிறோம், பட்டாம்பூச்சிகளை பற்றி படிக்கிறோம். ஆனால் அதை சயின்டிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது. அதில் மரங்களை பற்றியே படிக்கிறதுக்காக, மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் இருக்குது. அது சீசன் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி சொல்லலான்னு தான் ஒரு சின்ன பதிவு இது. அதில் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரங்களை பற்றி பதிவிடலாம். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வேப்ப மரம் இருக்குன்னா, அந்த வேப்ப மரத்தில் எப்போ பூ வருது, எப்போ காய் வருது, எப்போ பழம் வருது, எப்போ இலை உதிருது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்களை அதில் நம்ம கொடுக்கலாம். இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேப்ப மரங்களில் எப்போ பூ வருது, எப்போ காய்க்குது, ராஜபாளையத்தில் இருக்கிற வேப்ப மரங்களில் ஏன் இன்னும் பூக்களை, ஏன் காய்க்கலை, இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு நம்மளுடைய தகவல்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் சீசன் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 மாதங்களுக்கு நடுவில் ஜூலை, டிசம்பர், அப்புறம் மார்ச் ட்ரீ ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு 3-4 ட்ரீ ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரங்களை அதில் அப்லோட் பண்ணோன்னா அவங்க அதை வச்சு ஒரு கணிப்பு பண்ணுவாங்க. எப்போ எது வளருது, எப்போ பூக்கள் வருது, எப்போ காய்கள் காய்க்குது, எப்போ பழங்கள் பழுகுது, இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. இதை நிறைய பேருக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பதிவு. இதுக்கு அடுத்து நான் அந்த மொபைல் ஸ்க்ரீன்ஸில் எப்படி அதை பதிவிடலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் சீசன் வாட்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சீசன் வாட்ச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த 2வதாக தெரிகிற சீசன் வாட்ச் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேர், உங்கள் காலேஜ் பேர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு ரெகுலர், கேஷுவல்னு 2 காலம் இருக்கும். அதில் கேஷுவலை கிளிக் பண்ணுங்கள். கேஷுவலை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ட்ரீயோட பேர் வரும். அதில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கொய்யாப்பழத்தோடைய மரத்தோட பேரை போட்டிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் லொக்கேஷன் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்கள் காலேஜோட பேர், ஏக்கடியார் காலேஜோ இல்லை ராஜூஸ் காலேஜோ ராஜபாளையமோ எது டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். அதில் மேப் ஜூம் 15க்கு மேலே இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி உள்ளே போயிட்டு எந்த இடத்துல அந்த மரம் இருக்கோ அந்த மரத்தை அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே ப்ளூ கலர், கீழே இருக்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். இதில் செலக்ட் அப்சர்வேஷன் டேட்டில் என்றைக்கு நீங்கள் பண்ணிடுறீங்களோ அந்த டேட்டு. ஃப்ரெஷ் லீவ்ஸ்னால் ஃப்ரெஷ் லீவ்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபியூவா, மினியா அப்படிங்கிறத போடணும். ஃப்ளவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போடணும். அடுத்து ஃப்ரூட்ஸ் இருக்கா இல்லையா, கொஞ்சம் இருக்கா நிறையா இருக்கா அப்படிங்கிறது போடணும். அந்த நேரம் பார்க்குற நேரம் பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் போடணும். போட்டுட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் கேஷுவலில் போய் கீழே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட மரத்தோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான்.